Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு, குடமிளகாய் அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த எல்லா ரெசிபியும் உங்களை தேடி வரும். முதல்ல ஒரு குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஆயில்ல. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சதுரமா நறுக்கி வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 போதும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ராஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி, சின்ன தக்காளினா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கணும். அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சுவாமிஸ் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபிஸ் தான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து குடமிளகா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 குடமிளகா வரைக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல திக்காக ட்ரையாக வேணும்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, காளான், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் போதும். இப்போ இதுக்கு கடலை மாவு தேவை. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டியாக இல்லாத மாதிரி நல்ல லிக்விடாக நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம குக்கர் 3 விசில் நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இருக்க திக்னஸ் கொடுக்கும் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக 1 டீஸ்பூன் மறுபடியும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு குடமிளகாய் கிரேவி ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்.
இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.